தமிழ்நாட்டின் முதுகெலும்பு விவசாயிகள். ஆனா அந்த முதுகெலும்ப ஒட்டச்சி நசுக்கி அசுக்கி போட்டு நாசப்படுத்திட்டு இருக்கிற இந்த ஆட்சியை தயவு செய்து விவசாயிகளை நீங்கள் அகற்றுங்கள். போதும்பா, இந்த ஆட்சியை ஆண்டது போதும். விவசாயிகளுக்கு எதிரான ஒரு ஆட்சி, விவசாயம்னா என்னன்னு தெரியாம நடத்துகிற ஆட்சி, விவசாயிகள் அவங்களுடைய கஷ்டங்கள் புரியாத ஒரு ஆட்சி. மாற தட்டுகிறாங்க. நாங்க நெல்லுக்கு ஒரு குவிண்டலுக்கு 2500 ரூபாய் கொடுத்துட்டோம், 2500 ரூபாய் கொடுத்துட்டோம். என்ன கொடுத்த 2500 ரூபாய்? ஒரு குவிண்டால் 100 கிலோ, 100 கிலோ நெல் உற்பத்திக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? 2450 ரூபாய் செலவாகும். நீ 2500 ரூபாய் கொடுக்குறீங்க, என்ன வச்சு என்ன பண்ண போற? அது நீ கொடுக்கல, மத்திய அரசு கொடுக்கறாங்க. இப்ப நெல் கொள்முதல் நிலையத்துல யார் தெரியுமா நெல் வாங்குறா? யாருக்கு வாங்குறாங்க? மத்திய அரசு, மாநில அரசு மூலமா தான் நெல் வாங்குது. மத்திய அரசு ஒரு குவிண்டால் 100 கிலோவுக்கு 2369 ரூபாய் மத்திய அரசு கொடுக்குது. தமிழ்நாடு அரசு, திமுக அரசு அதுல ஊக்கத்தொகையின் பேர்ல 131 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இவங்களுடைய பங்களிப்பு, திமுக அரசுடைய பங்களிப்பு வெறும் 131 ரூபாய். போன வருஷம் பங்களிப்பு வெறும் 130 ரூபாய். இப்ப பெரிய மனசு பண்ணி 1 ரூபாய் ஏற்றி இருக்கிறாங்க ஊக்கத்தொகை. இதே ஊக்கத்தொகை ஒரிசாவில் 800 ரூபாய் கொடுக்கிறான், ஆந்திராவில் 500 ரூபாய் கொடுக்கிறாங்க. இவங்க 131 ரூபாய் பெரிய மனசு பண்ணி. ஆனா கேட்டா விவசாயிகளுக்கு 100 கிலோவுக்கு 2500 ரூபாய் கொடுத்துட்டோம், 2500 ரூபாய் கொடுத்துட்டோம். யாரியா? நாங்க என்ன கேட்டோம்? 3500 ரூபாய் குடியா விவசாயிகளுக்கு. நெல்லுக்கு 3500 ரூபாய் ஒரு குவிண்டலுக்கு கொடு, கரும்புக்கு 5000 ரூபாய் கொடு. எல்லா பொருளுக்கும் விலை நிர்ணயம் செய்யி, குறைந்தபட்ச ஆதரவு விலை எல்லாத்துக்கும் கொண்டு வா. போன வாரம் நான் கடலூர் போயிருந்தேன். அங்க பலா, மா, முந்திரி எல்லாத்துக்கும் நீ பண்ணு. இதுதான் எங்களுக்கு கோரிக்கை. இப்ப வாழை விவசாயிகள் இருக்கிறாங்க இங்க, பாவம் ஒரு சின்ன காத்துனா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நட்ட இது அறிவிப்பு வரும். ஒரு தோப்புக்கு நட்டேடு கீழே ஒரு ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், 1,30,000 ரூபாய் கொடுக்கணும். ஆனா என்ன கொடுக்குறாங்க? 6000 ரூபாய். அந்த 6000 ரூபாயும் வராது. அவன் பின்னாடி அதுக்கு கண்டிஷன் போடுவான். இந்த தோப்பு 35% அழிஞ்சிடுச்சா, 40% இப்படி ஆயிடுச்சா, இப்படி எல்லாம் கண்டிஷன் போட்டு 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 விவசாயத்தின் முதுகெலும்பு, தமிழ்நாட்டின் முதுகெலும்பு விவசாயிகள். ஆனா அந்த முதுகெலும்ப ஒட்டச்சி நசுக்கி அசுக்கி போட்டு நாசப்படுத்திட்டு இருக்கிற இந்த ஆட்சியை தயவு செய்து விவசாயிகளை நீங்கள் அகற்றுங்கள். போதும்பா, இந்த ஆட்சியை ஆண்டது போதும். விவசாயிகளுக்கு எதிரான ஒரு ஆட்சி, விவசாயம்னா என்னன்னு தெரியாம நடத்துகிற ஆட்சி, விவசாயிகள் அவங்களுடைய கஷ்டங்கள் புரியாத ஒரு ஆட்சி. அது லஞ்சம் கேட்கறாங்க பாரு, 40 ரூபாய் ஒரு மூட்டை, 60 ரூபாய் ஒரு மூட்டை கேட்கறாங்க. ஒரு மூட்டைன்னா 40 கிலோ மூட்டை. அப்போ ஒரு குவிண்டால்னா 100 கிலோ, 2.5 மூட்டை. ஒரு மூட்டைக்கு 60 ரூபாய், 2 மூட்டைக்கு 120 ரூபாய், அரை மூட்டைக்கு 30 ரூபாய், 150 ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு லஞ்சம் வாங்குறாங்க. இது மட்டும் இல்ல, 40 கிலோ மூட்டைன்னு கணக்கு எடுக்கிறதுல 38 கிலோ தான் கணக்கு எடுக்கிறான். 2 கிலோ கணக்குல கொடுக்க மாட்டான். அதுல 5 கிலோ போயிடுது. 2.5 மூட்டையில 5 கிலோ. அந்த 5 கிலோ கணக்கு பார்த்து 125 ரூபாய். 1 கிலோ 25 ரூபாய், 5 கிலோ 125 ரூபாய், இது 150 ரூபாய், 275 ரூபாய் கொள்ளடிக்கிறாங்க 100 கிலோ விவசாயிகள். அப்போ ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? இவங்க கொடுக்கறது எவ்வளவு? தமிழ்நாடு அரசு 131 ரூபாய் கொடுத்துட்டு 275 ரூபாய் யார்? மந்திரி மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாம் கொள்ளடிக்கிறாங்க. இதுதான் விவசாயிகளுடைய லட்சணம், விவசாய திமுக லட்சணம், விவசாயிகளுடைய நிலைமை. ரொம்ப பாவப்பட்ட பரிதாபமா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவங்க விளைச்சலுக்கு விலை நிர்ணயம், அவங்க எல்லாம் சுயமரியாதை அதிகம் விவசாயிகளுக்கு. கொஞ்சம் அவன் 10,000 கோடி வாங்கிட்டு பேங்க்ல 10,000 கோடி வாங்கிட்டு ஊர் ஓட்டு ஓடிட்டான். நம்ம விவசாயி ஒரு 20,000 ரூபாய் கடனை வாங்கி பேங்க்காரன் நின்னாலே கழுத்துல அப்படி சொல்லிடுறோம். விவசாயிகளுக்கு சுயமரியாதை அதிகம். அப்படிப்பட்ட விவசாயிகளை நம்ம காப்பாற்றணையா, கடவுளையா, பொக்குஷியா, நமக்கு சோறு போற விவசாயம். இவங்க திமுக என்ன பண்றாங்க? விவசாய நிலத்தை எல்லாம் அழிச்சுட்டாங்க. ஸ்டாலின் சொல்றாருப்பா, விவசாயத்துக்கு பயன்படுறதுன்னா ஃபேக்டரி கட்டுப்பா. நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களே, நாளைக்கு நீங்க வாழ்ந்துட்டு போயிடுவீங்க, நாளைக்கு நம் சந்ததியினருக்கு சோறுக்கு எங்கேயா போடுவாங்க? யார்கிட்ட போய் பிச்சை எடுக்க போறாங்க?
நீ பில்டிங் கட்டுற, டைடல் பார்க் கட்டுற, ஸ்மார்ட் சிட்டி கட்டுற, நல்ல பெரிய பெரிய ஏர்போர்ட், ஹைவேஸ், அது இதுன்னு கட்டிட்டு நீ எதுல கட்டுற? என் மண்ணுல கட்டுறியா? இந்த மண்ணு ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு சோறு போட்ட மண்ணியா இது? இனி ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு சோறு போடணையா அந்த மண்ணு? நம்ம இடையில வந்தவங்க, இடையில வந்து அனுபவிச்சுட்டு நம்ம போனோம். இந்த மண்ணை இன்னும் நல்ல செழுமையாக்கி நம்ம வருங்கால சந்ததியினர் விட்டு போனோம். அதான் நம்ம கடமை. அழிக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.